குபேரன் டிவி என்ற இந்த காணொலியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி. வார பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது 18ஆம் தேதி ஆகஸ்ட்லேருந்து 24ஆம் தேதி ஆகஸ்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை நாம் காணப்போகிறோம். அனைத்து விதமான ராசி அன்பர்களுக்கும் ஆஞ்சநேய சுவாமியின் அனுகிரகத்துடன் நல்ல பலன் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷப ராசி அன்பர்களே, உங்கள் ராசியின் 2ஆம் இடமான மிதுன ராசிக்குள்ளர குரு உட்கார்ந்துருக்கிறது லாபத்தை பெற்று உங்களுக்கு கொடுத்து விடுவார். அதனால் லாபம் எப்படியான தனக்காரகனுடைய அருளால் கிடைத்துவிடும். குடும்பஸ்தானத்தில் இருப்பதனாலே குடும்பத்திலே ஒரு மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. பொருள் வரவு எப்படி இருந்தாலும் வந்துடும். 3ஆம் இடம் அப்படிங்கிற முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல சகோதரர்கள் மூலியமாக வரக்கூடிய லாபங்களை பெற்று தருவதற்காக சுக்கிர பகவான் அங்கே புதனோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறார். சுக்கிர பகவானின் அந்த சேர்க்கையானது வீட்டிலே சகல சௌக்கியங்களையும் பெற்றுத்தருவதாகவும் இருக்கிறது. புதனின் அங்கே சேர்க்கை 2ஆம் இடத்துக்குரியவன் அப்படிங்கிறனால புத்தியில் சில தடுமாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் அந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 4ஆம் இடமான மண் மனை வாகனம் என்ற இடத்திலே இருக்கக்கூடிய சூரியன் கேதுவுடன் உட்கார்ந்திருக்கிறாரு. சூரியனுடைய இந்த 4ஆம் இடம் எப்போவுமே கொஞ்சம் விகல்பத்தை கொடுக்கும், எதையுமே எடுத்துக்காது. அதனால் மண் மனை விஷயத்தில் யாருன்னா ரிலேஷன் மேட்டர்லெல்லாம் இருந்தீங்கன்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக ஹேண்டில் பண்ணுங்கள். தேவையில்லாமல் நீ சொன்னேன் நான் சொன்னேன் சண்டை வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. கல்வி, விவசாயம் மற்றும் சுகபோகங்களிலும் பயணங்களிலும் மனதிலே ஓட்டம் கொள்ளும்போது யார்கிட்ட இருக்கோம் எப்படி இருக்கோன்னு கொஞ்சம் ஒரு வாட்டி நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்க. இல்லைன்னா சிங்கார வேலைனா மாறிடும். 5ஆம் இடமான செவ்வாய் உட்கார்ந்துருக்கிற இடம் கன்னிராசி. அந்த இடத்துல இருக்கக்கூடியதானது உங்கள் குடும்பத்திலே குழந்தைகள் ரிலேட்டடிலே சில விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்கள்ன்ற காஷனை கொடுக்குது. எல்லாமே யூகத்தில் ஜெயிச்சுடலாம், வித்தையெல்லாம் உங்களுக்கு கையில் அப்படி தனிப்பட்ட பாடு அப்படின்னிங்கன்னா நீங்கள் நாய்படாத பாடு போடும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. எதிர்பார்த்த கௌரவ பதவி கிடைக்கலேன்னு ஏக்கங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. தொழில் லாபத்தை நோக்கி செல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மனதிலே போட்டுக்கொண்டு லாபம் வரலையேன்னு எண்ண ஓட்டங்கள் எல்லாம் கொடுத்துவிடும். 6ஆம் இடமான துளாராசியை குரு பகவான் தன்னுடைய பார்வையாலை பார்ப்பதனாலே உங்களுக்கு இருக்கிறது போதும் இருந்தது போதும்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா சந்தோஷம். யாருன்னா போய் வம்படிச்சிங்கன்னா கொஞ்சம் பிரச்சனையும் நீங்கள் கூப்பிட்டு கேட்டு வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் வம்படிக்காமல் பார்த்துக்கிறது நல்லது. கலத்திரத்துக்குடன் நல்லதொரு இணக்கமான சூழ்நிலையை வைத்து கொண்டீர்கள் ஆனால் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதுபோல் பரஸ்பரம் உங்களுடைய முதலீட்டாளர்களுடன் கொஞ்சம் நல்ல உறவை மேம்படுத்தி கொள்வது நல்லதாக அமையும். குருவின் பார்வை உங்களுடைய அஷ்டமஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறதுனால அந்த இடத்தையே செவ்வாயும் பார்க்குது சனியும் பார்க்கறதுனால உங்களுக்கு பயங்கள் நிறைய இருக்கும். அந்த பயங்களை போக்கிக் கொள்வதற்கு நல்ல அருமருந்தாக தியானம் அப்படிங்கிறது நல்லா இருக்கணும். கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுங்கள். அவசரமாக எதையும் செய்துவிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி யோசிக்காதீங்க. ஒரு தடவைக்கு 4 வாட்டி யோசித்த பிறகு செயல் பண்ணுங்கள். எண்ணி துணிக கர்மம் துணிந்தபின் எண்ணுமம் என்பது இழுக்கு அப்படின்னு வார்த்தை இருக்குது. அதனால் நல்லா யோசித்த பிறகு செய்யுங்க, செய்த பிறகு யோசிக்காதீர்கள். உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானத்தை சுக்கிரனும் புதனும் பார்ப்பதனாலே வெற்றிக்கான வாய்ப்புகளை நிறைய பயன்படுத்தி கொள்ளலாம். கௌரவ பதவி ரிலேட்டடான மேட்டர்லாம் உங்கள் கைக்கு வந்து நிற்கும். தொழில் ஸ்தானத்தை கும்பராசியை குருவும் சூரியனும் பார்ப்பதனாலே பண வரவுக்கான வாய்ப்பு, சம்பள உயர்வு போன்றவை கேட்டால் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. லாபஸ்தானத்திலே சனி பகவான் இருப்பதனால் உழைத்ததனாலே நேர்மையான பலன்கள் உங்களுக்கு வந்து சேரும். அதெல்லாம் நல்ல ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கிறதுனால இந்த வாரம் ஒரு நல்ல சுபிட்சமான வாரம். 2, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும்
விநாயகப் பெருமானை வழிபடுவதும் உங்கள் வாழ்க்கையிலே மேன்மேலும் பலத்தையும் நலத்தையும் பெருக்கித் தரும் நல்ல இனிய வாரமாக இந்த வாரம் அமையட்டும். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கட்டும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.